அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், கோயம்புத்தூர் மாவட்டம். பொதுவாக ஜாதகத்தில் முடக்க தோஷம்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்களுடைய லக்கணத்துக்கு 12ஆம் வீட்டு வரைக்கும் எதில் வேணாலும் அந்த முடக்க தோஷம் உழுவு. அந்த முடக்க தோஷங்களுக்கு பரிகார ஸ்தலங்கள் இருக்குது. அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடும். அதாவது இப்போது மேச லக்கணத்துக்கு போட்டுருக்கிற, ரிஷப லக்கணத்துக்கும் போட்டிருக்கிற, இது வந்து மிதுன லக்கணத்துக்காரருக்கு. இப்போ மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க லக்கணத்திலேயே முடக்கு விழுந்துட்டா நீங்கள் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் மதுரையில் இருக்குதுங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி 2ஆம் வீடு முடக்காக விழுந்துட்டா சூரியனார் கோயில் திங்களூரில் இருக்குதுங்களா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முடக்கு தோஷம் நிவர்த்தி. 3ஆம் இடம் முடக்காக விழுந்துட்டா அமிர்தகடேஸ்வரர் கோயில் கும்பகோணத்தில் இருக்குதுங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வருங்க, முடக்கு நிவர்த்தி ஆயிரு. 4ஆம் வீடு முடக்காக விழுந்துட்டா சவுந்தரராஜ பெருமாள் கோயில் நாகப்பட்டினத்தில் இருக்குதுங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முடக்கு நிவர்த்தி ஆயிரும், தோஷம் நிவர்த்தி ஆயிரும். அடுத்து 5ஆம் வீடு முடக்காக விழுந்துட்டா இருமலர் கன்னி மங்கையர் கரைச்சி நாகப்பட்டினத்தில் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்க, உங்களுடைய முடக்கு நிவர்த்தி ஆயிரு. அது ஐந்தீஸ்வரர் உடனமர் இருமலர் கண்ணிங்கிறது அந்த கோயில். நீங்கள் நெட்டில் ஓட்டிங்கன்னா வந்துடு, யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கோயில் வந்துட்டு போயிட்டு வாங்க, தோஷம் நிவர்த்தி. மிதுன லக்கணத்துக்கு 6ஆம் வீடு முடக்க விழுந்துட்டா வீரமித்திரன் கும்பகோணத்தில் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்க. அந்த மகாமகம் குளத்துக்கு பக்கத்தால் கரையோரத்தில் அந்த கோயில் இருக்குங்க, வீரபத்திரன் போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முடக்கு நிவர்த்தி. அடுத்து 7ஆம் இடம் முடக்கா விழுந்துட்டா கோயம்புத்தூர் மாவட்டம் அவனாசி பக்கத்தால் பூண்டின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க, அங்கே வந்து திருமுருகன் பூண்டின்னு பேர், அங்கே வந்து முருகன் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலுமே உங்களுக்கு முடக்கு நிவர்த்தி. அதே மாதிரி 8ஆம் இடம் உங்களுக்கு முடக்கா விழுந்துட்டா யமனேஸ்வரர் பரமக்குடியில் இருக்குதுங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு முடக்கு நிவர்த்தி ஆயிரு, தோஷ நிவர்த்தி. 9ஆம் இடம் உங்களுக்கு முடக்கா விழுந்துட்டா திருஆவிடங்குடி முருகனை கும்பிட்டு வரலாம். குழந்தை வேலாயுத சுவாமி தாண்டிக்குடியில் இருக்குதுங்களா, தாண்டிக்குடி அங்கேயும் போய் நீங்கள் கும்பிட்டு வந்தாலும் உங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆயிரு. 10ஆம் இடம் உங்களுக்கு முடக்கா விழுந்துட்டா சிவபுரிநாதர் அருப்புக்கோட்டையில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு வாங்க, தோஷ நிவர்த்தி. 11ஆம் இடம் முடக்கா விழுந்துட்டா அழகர் வீரபுரி கரை மேலே, அதாவது பரமக்குடி பக்கம் நரிக்குடிங்கிற ஊரில் இருக்கிற அந்த அழகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தோஷம் நிவர்த்தி ஆயிருக்கு. 12ஆம் வீடு முடக்கா விழுந்துட்டா திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, காஞ்சிபுரம் அது குமாரீஸ்வரர் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆயிடுது. இந்த முடக்க தோஷை நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, போயிட்டு வாங்க. மற்றபடி ஏதாவது இல்லை உங்களுக்கு கோயிலெல்லாம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடு, போயிட்டு வந்தீங்கன்னா. இன்னும் 10ல் முடக்கு வந்தால் தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதெல்லாம் ரெடி ஆயிரு. 2ஆம் வீட்டில் முடக்கு வந்ததுன்னா கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியாக இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, அங்கே போயிட்டு வந்தால் ரெடி ஆயிரு. அதே 5ஆம் வீடு முடக்கு வந்தால் அதிர்ஷ்டம் வேலை செய்யாது, இப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது, நீங்கள் அதை போயிட்டு வாங்க. அது முடக்க தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அந்த 27 நட்சத்திரங்களும் உங்களுக்கு லைனாக மனப்பாடத்தில் இருந்ததுன்னா தான் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கால் வேளாண் பண்ணுங்கள். 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். வேறு ஏதாவது ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் அதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.